ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஊரில் கணவர் மனைவி இருந்தாங்க. அவங்க ஒரு கழுதை வளர்த்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போனோம். கழுதையில் அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அதை ஒருத்தர் பாரு, இந்த கழுதை பார்க்க ரொம்ப சின்னதாக ஒல்லியாக இருக்குது, இல்லை எப்படி 2 பேர் போயிட்டுருக்காங்க பாருன்னு ஒருத்தர் முன்னொருத்தர் போனார். அதை கேட்டவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சரி, அவர் கணவர் மட்டும் இறங்கிட்டு வைஃப் மட்டும் கழுதை வச்சு கூப்பிட்டு போனார். சரி, வைஃப் போயிட்டுருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்துட்டு இவங்க மனைவி ரொம்ப கொடுமைக்காரங்களாக இருப்பாங்க போல இருக்கு, புருஷன்காரன் நடந்து வர இந்த அம்மா ஜம்முன்னு கழுதில் உட்காந்துன்னு வராங்க அப்படின்னு அந்த வார்த்தை கேட்டேன்னு அவங்க மனைவிக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அச்சச்சோ, நம்ம வீட்டுக்காரர் நடந்து வர, நம்ம தான் கழுதில் உட்காந்து வரும் போல இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. அவங்க இப்படி குறை சொன்னோன்னு கேட்டோன்னே, ஐயோ இப்படி சொல்கிறாங்களே, குறை சொல்கிறாங்களேன்ட்டு. சரி, நம்ம கணவர் கழுதில் உட்கார வச்சுருவோம், நம்ம நடந்து வருவோம். திடீர்னு சில பேர் ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க, சொன்னாங்க பாரு, இவர் வீட்டுக்காரர் ரொம்ப கொடுமைக்காரனாக இருப்பான் போல இருக்கு, பொண்டாட்டியை நடக்க விட்டுட்டு இவன் மட்டும் ஜம்முன்னு கழுது போயிட்டு இருக்கான் பாருன்ட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வழியில் போயிட்டு இருந்தவங்க. அதை கேட்டோன்னு 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அவருக்கு என்னையோ நம்ம பொண்டாட்டியை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோமோ. சரி ரைட்டு, நம்ம 2 பேர் நடந்து வருவோம், கழுது கூட வரட்டு 2 பேர் ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து சில பேர் சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அறிவே இல்லை போல இருக்கு, கழுதை வச்சுருக்காங்க, அதுமாதிரி மேலே உட்காந்து போகாமல் இங்கே நடந்து போகிறாங்க, சரியான பைத்தியக்காரங்களாக இருப்பாங்க போல சிரிச்சு போனாங்க, குறை சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுதாங்க நம்ம வாழ்க்கையிலையும், குறை சொல்கிறவன் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எதை பண்ணாலும் குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்க தான் செய்வாங்க. அதனால் என்ன பண்ண தெரியுமா, நம்ம இளைய தலைவி சொல்கிறது மட்டும் மனசில் எப்பவும் வச்சுக்கணும். நெகட்டிவிட்டிஸ் அது எல்லோரும் சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்டாயிடுவாங்க. இது என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு, அதனால நான் சொல்கிறேன். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா.